ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படம் தமிழ்நாட்டில் 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு அண்ட் வேர்ல்டு வைட்ல 200 கோடி பிளஸ் போயிட்டு இருக்கு. இது அபிஷியலாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன 4.5 டேஸ்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சிருக்கு. அண்ட் இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்ண விஷயம். குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவமா அமையும்னு நம்ம டீசர் ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கலெக்ஷன் ஆல்சோ நம்ம அஜிசாரோட கேரியர்லயும் சரி 2025ல பெஸ்ட் மூவியும் பெஸ்ட் கலெக்ஷனும் சரி நம்ம குட் பேட் அக்லி தான் வைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. 2025ல ஹையஸ்ட் ரெக்கார்டு நம்ம குட் பேட் அக்லி படம் தான் கலெக்ஷன்ல. அதே போல நம்ம அஜிசாரோட கேரியர்ல இது ஒரு பெஸ்ட் படம், பெஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகே ஃபேன்ஸுக்கு இதை விட சாட்டிஸ்ஃபை வேற எதுவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி ஆதித்ய ரவிச்சந்திரன் படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஃபேன் பாய் சம்பவமா கொடுத்தாரு. எல்லா சீனுமே செம்ம மாசா தெரிச்சுது தியேட்டர்ல. அண்ட் நேத்தி வரைக்கும் ஹாலிடேஸ்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் போயிட்டு இருந்தது நம்ம குட் பேட் அக்லி படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ நம்ம படத்துக்கு ஃபுல்லா கனெக்ட் ஆகி வேற லெவல் செலிப்ரேட் பண்ணி அண்ட் செமையா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். அண்ட் ஆல்சோ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீமை கூப்பிட்டு கமலா தியேட்டர் அண்ட் ரோகிணி தியேட்டர்ல மிகப்பெரிய பாராட்டு விழாவே நடத்திருக்காங்க. ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு புக்கே கொடுத்து அண்ட் சால்வெல்லாம் போத்தி செம்ம மரியாதை செலுத்திருக்காங்க. ஆதித்ய ரவிச்சந்திரன் மிகப்பெரிய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ல இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி அஜித்தை வச்சு டைரக்டும் பண்ணிட்டாரு அண்ட் பிளாக் பஸ்டரும் கொடுத்துட்டாரு. இதுவே மோஸ்ட் ஃபுல்ஃபில் தான் அவருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படம் 2025ல மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சிருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.